வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு சமையலறை மேசையில ரொம்ப சிம்பிளான சில பொருட்களை வச்சு முடிவே இல்லாத ஆற்றலை உருவாக்க முடியும்னு ஒருத்தர் சொல்றாரு. வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு நேரா வந்துடலாம். இந்த கண்டுபிடிப்பாளரோட கூற்றுல இருக்கிற முக்கியமான புதிரே இதுதான். நாம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஒரு பேட்டரியில இருந்து இந்த உலகத்தோட ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? இதுதான் இன்னைக்கு நாம கேட்க போற கேள்வி. இந்த ஆய்வுல முதல்ல இந்த கூற்றை பத்தி பார்ப்போம். அப்புறம் இத உருவாக்குற 4 முக்கியமான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூட்ரான் விளைவுன்ற தியரியை புரிஞ்சுக்குவோம். கடைசியா இந்த கண்டுபிடிப்பாளரோட பெரிய நோக்கம் என்ன, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்து முடிப்போம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். முதல் பகுதிக்குள்ள போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டேபிள் டாப் இல்லனா ஒரு கிச்சன்ல செய்யற மாதிரி ஒரு சின்ன சோதனை தான். ஆனா இதோட லட்சியம் இந்த உலகத்தையே மாற்ற அளவுக்கு பெருசு. இந்த சோதனையோட முக்கியமான ரிசல்ட் இதுதாங்க. எந்த ஒரு பவர் சோர்ஸும் இல்லாத மாதிரி தெரியிற ஒரு செட்டப்ல இருந்து கரெக்டா 1.2 வோல்ட் மின்சாரம் தொடர்ந்து கிடைக்குதாம். இது சாதாரணமா ஒரு ஏஏ பேட்டரி கொடுக்கிற அதே வோல்டேஜ். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த சாதனத்தோட சக்தி 4 குறிப்பிட்ட பொருட்களோட ஒரு விதமான சேர்க்கையில இருந்து தான் வருதுன்னு சொல்லப்படுது. அது என்னென்ன பொருட்கள்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல் பொருள் ஒரு சக்தி வாய்ந்த நியோடைமியம் மேக்னெட். இப்போ இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கண்டுபிடிப்பாளர் அந்த காந்தத்தோட சக்தியை விட அதுல இருக்கிற 84 நியூட்ரான்கள் தான் இந்த மொத்த விஷயத்துக்கும் காரணம்னு சொல்றாரு. இதுதான் அவரோட தியரியோட முதல் படி. ரெண்டாவது பொருள் ரொம்ப ரொம்ப சிம்பிள், தண்ணி. ஆனா கண்டுபிடிப்பாளரோட பார்வையில இது வெறும் தண்ணி இல்ல, இது பிரபஞ்சத்தோட நிகழ்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு குவாண்டம் வைப்ரேட்டராம். கேட்கவே ஒரு மாதிரி கவிதையா இருக்குல்ல. மூணாவது பொருள் ரொம்ப நேரடியான ஒண்ணு. நெகட்டிவ் டெர்மினலுக்காக ஒரு சாதாரண கிராஃபைட் ராட் பயன்படுத்தப்படுது. இந்த செட்டப்ல இது ஒரு ஸ்டாண்டர்டான கடத்தி மாதிரி தான் வேலை செஞ்சுது. இந்த அசாதாரணமான புதிரில் இது நமக்கு பரிச்சயமான ஒரு பகுதி. இப்பதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஏதோ ஒரு கிராஃபைட் இல்ல குறிப்பா ஒரு செத்துப்போன பேட்டரியிலிருந்து எடுத்த கிராஃபைட் சிலிண்டரை தான் பயன்படுத்துறாங்க. இதுதான் இந்த மொத்த செட்டப்போட திறவுகோள்னு சொல்லப்படுது. இந்த நேரடி ஒப்பீடு கண்டுபிடிப்பாளரோட முக்கிய கண்டுபிடிப்பை ரொம்ப தெளிவா விளக்குது. 2 சாதாரண கிராஃபைட் ராட வைக்கும்போது எந்த சக்தியும் உருவாகல. ஆனா எப்போ அந்த செத்துப்போன பேட்டரியோட கிராஃபைட் சிலிண்டரை வைக்கிறாங்களோ அப்போ உடனே 1.2 வோல்ட்டுக்கு மேல உற்பத்தி ஆகுது. அப்போ முக்கியமான விஷயமோ அந்த பேட்டரியோட பாகங்கள்ல தான் இருக்கு. இது வரைக்கும் என்னன்னு பார்த்தோம். இப்ப ஏன்னு பார்க்கலாம். இவ்ளோ சிம்பிளா இருக்கிற இந்த செட்டப் எப்படி சக்தியை உருவாக்குதுங்கிறதுக்கான கண்டுபிடிப்பாளரோட அந்த விசித்திரமான தியரியை தான் இப்ப நான் உங்களுக்கு விளக்க போறேன். கண்டுபிடிப்பாளரோட முக்கிய தியரி இதுதான். அவர் இத நியூட்ரான் விளைவுன்னு சொல்றாரு. அவரோட கூற்றுப்படி காந்தத்துல இருக்கிற அந்த 84 நியூட்ரான்கள் தண்ணிய ஒரு மீடியமா வச்சுக்கிட்டு செத்துப்போன பேட்டரியில தூங்கிட்டு இருக்கிற ரசாயனங்களோட தொடர்பு கொள்ளுது. இந்த விசித்திரமான தொடர்பு ஒரு நானோ கேபிலரி ரியாக்ஷனை தூண்டி ஆற்றலை வெளியிடுதுன்னு அவர் நம்புறாரு. இந்த திடீர் ஆற்றல் எப்படி வருதுன்னு அவரோட வார்த்தைகள்லயே கேட்கலாம். செத்துப்போன பேட்டரியோட செயலற்ற நேரியல் ஆற்றல் வெளியே தள்ளப்பட்டு 1200 மில்லிவோல்ட்டா மாறுது. அதாவது அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சக்தி திடீர்னு வெளிப்படுதுன்னு அவர் விவரிக்கிறாரு. இந்த கண்டுபிடிப்பாளரோட வேலை வெறுமனே கரண்ட் உருவாக்குறதோட நின்னுடல. அதை தாண்டியும் ஒரு தத்துவவாதமான ஆதாரம் அப்புறம் ஒரு நடைமுறை பயன்பாடுன்னு 2 பெரிய நோக்கங்கள் அவருக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவரோட 2 இலக்குகளையும் நாம தெளிவா பிரிக்கலாம். முதல் படி கண்ணம்மா பேட்டரின்னு வேற ஒரு அமைப்பை வச்சு ஆற்றலை அழிக்கவே முடியாதுன்ற தத்துவத்தை நிரூபிக்கிறது. 2வது படி நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த நியோடைமியம் காந்தம் செட்டப்பை வச்சு அந்த அழியாத ஆற்றலை நடைமுறையில அறுவடை செய்யறது. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கண்டுபிடிப்பாளரோட இறுதி இலக்குகள் என்ன, இந்த ஆராய்ச்சியோட தாக்கங்கள் என்னவா இருக்கும்னு சொல்லப்படுது, வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்லைடு இந்த சின்ன சோதனையிலிருந்து உலகளாவிய தீர்வுக்கான வழியே காட்டுது. முதல்ல இந்த செட்டப் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு இந்த கான்செப்டை விளக்குறதுக்கான ஒரு புரோட்டோடைப்பா இருக்கு. இது ஒரு முழுமையான தயாரிப்பு இல்ல, வெறும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு ப்ரூஃப் தான்னு அவரே ஒத்துக்கிறாரு. அடுத்த கட்டமா உண்மையான நிலையான ஆற்றலை உருவாக்க இதுல இருக்கிற பாகங்களை மெட்டல் ஆக்சைடா மாத்தணும்னு சொல்றாரு. இப்படி செஞ்சா இது உலகத்தோட எரிபொருள் பற்றாக்குறையே தீர்க்கும்னோ இந்த அறிவு பண்டைய தமிழர்களோட அறிவியல் அறிவோட தொடர்புடையதுன்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறாரு. இந்த ஆய்வோட இறுதியில இந்த ஒரு கேள்வியோட நாம விடை பெறுவோம். ஒரு கிச்சன்ல செய்யற சோதனைக்கும் ஒரு பெரிய விஞ்ஞான புரட்சிக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது? எது சாத்தியம், எது இல்லைன்னு யார் முடிவு செய்யறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.